வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. pTron இந்த பிராண்ட் பேரை கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா குறைந்த விலைக்கு இயர்பட் தரக்கூடிய ஒரு நிறுவனம். எக்ஸாம்பிளோட சொல்லப்போனால் 1000 ரூபாய் விடவும் கம்மியான ப்ரைஸுக்கு எக்கச்சக்கமான இயர்பட் எக்கச்சக்கமான வெரைட்டியில் கொடுப்பாங்க. இவங்களுடைய ஒரு கேமிங் இயர்பட்டை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். TWS தான். இந்த இயர்பட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபா தான் வரும். ஷாக்கிங்காக இருக்குது. 1500 ரூபாய்க்கு கேமிங் இயர்பட்டான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது. இதை தான் நம்ம இன்றைக்கி வந்து அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு டானு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும்போது நீங்களே பாருங்கள், ஒரு ஹேஷ்டேக் கார்டு ஒன்று தந்திருக்காங்க. தேங்க்யூ, நன்றி சொல்கிறாங்க. ஒரு லெட்டர் இருக்குது, அவ்வளோதான். நன்றிங்கிற வார்த்தையில் கொஞ்சம் மெசேஜ் இருக்குது. தென் பட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே தெரியுது, ஒன்று உள்ளாடி போயிடுச்சு. அதாவது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங் எல்லாமே பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. தென் இங்கே பாருங்கள், சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள், 2 இயர் டிப்ஸ் தந்திருக்காங்க. அப்புறம் டாக் இல்லை டாக். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், டாக்னா என்னன்னு. அப்படியெல்லாம் பிரச்சனை வருது. டாக்குக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. டாக்குங்கிறது நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேஷன் யூனிட், எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். அதான் நம்ம டாக்குன்னு சொல்லுவோம். இல்லை வந்து சார்ஜிங் பாக்ஸ்ன்னு ஈஸியாக புரிகிறது, சார்ஜிங் பாக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. ஞாபகம் மறக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டாக்னா என்னங்கிற விஷயம். அதாவது ஒரு பொருளை நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே வச்சுருப்போம், இல்லை வந்து அதில் இன்சர்ட் பண்ணி வச்சுப்போம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் டாக். இப்போ உங்களுக்கு இதுக்கும் விளக்கம் கிடச்சிருக்கும், எளிமையாக புரிஞ்சிருக்கும். இனி இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்பாக்சிங்னா உங்களுக்கு இவ்வளோ தான் வரும். இனி பட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். அன்பாக்சிங்க்கு அப்புறமா இதில் என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க, டெக்னாலஜி வைஸ் என்னென்ன விஷயங்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா டாக்கு ஸ்பெஷல் தான். ஏன்னா நீங்கள் எல்லாருமே கேமிங் பிசி பார்த்துருப்பீங்க. கேமிங் பிசினாலே அங்கே சுற்றி உங்களுக்கு RGB லைட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே LED லைட் கொடுத்துருக்காங்க. RGB லைட் இல்லை, LED லைட் ஒரே கலரில், பச்சை கலரில் தந்திருக்காங்க. டாக்கோட ஃப்ரண்ட் புறத்தில் பார்க்கும்போது கண்ணு மாதிரி இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதில் Type-C போர்ட் தந்துருக்காங்க. டாக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பட் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் LED கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கேமிங் பட் எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த பாவனைகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் ஸ்பெஷலாக இருக்குது. தென் டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனால் டாக்கோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 300 mAhல இருக்குது. அப்புறம் பட்டுக்கு 40 mAhல பேட்டரி தந்திருக்காங்க. பேட்டரி விஷயத்தில் பிரச்சனை கிடையாது. அப்புறம் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5.0 ஸ்டாண்டர்டான வெர்ஷன் தான். 10 மீட்டர் வரைக்கும் நீங்கள் போய்க்கலாம். டூவல் மைக் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டூவல் மைக்கோட அவுட்புட்டு என்னால் உணர முடியலை, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் PNC இருக்குது, பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இருக்குது, அப்படி எடுத்துக்கோங்க. IPX4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இதுக்கப்புறமா டிரைவர்னு பார்த்தீங்கன்னா 13 mmல உங்களுக்கு டிரைவர் தந்திருக்காங்க. டைனமிக் டிரைவர் எப்படி இருக்குன்னா டிரைவர் மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லோ லேட்டன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பாதி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேர் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது. சில டைமில் அதாவது லெஃப்ட்டு டிஸ்கனெக்ட் ஆகுது, இல்லைனா ரைட்டு டிஸ்கனெக்ட் ஆகுது. இதில் லோ லேட்டன்சின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி எனக்கு சொல்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. இதை ஷார்ட்டாக சொல்லப்போனால் ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. 1500 ரூபாய்க்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை வந்து வெளிப்புறத்தில் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்க்குறதுக்கு ரொம்ப அந்த லைட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. உள்ளாடி போனீங்கன்னா நார்மல் ஒரு பட்ஜெட் ரேட்டில் நீங்கள் பாட்டு கேட்குறதுக்கு ஒரு இயர்பட் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அணுவாக நீங்கள் ரசிக்கணும்னா குறைந்தபட்சம் 2500 ரூபாய்க்கு மேலே போனால் தான் நண்பா கரெக்டாக நம்ம ரசிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ரேட் கேமிங் இயர்பட்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டச் கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டச்சு வேலை செய்யுது, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம மெயினாக இயர்பட்டு வாங்குறதே பாட்டு கேட்குறதுக்காக, அணுவாக ரசிக்கிறதுக்கு. அதில் வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். அந்த டைமில் பாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு அந்த உச்சத்தில் போய் நம்ம வந்து ரசிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாங்குகிறோம்.
அதை வந்து நீங்கள் கம்மி ரேட்டில் வாங்கும்போது சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆகலாம். அதுதான் இதில் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது தேவைப்பட்டால் நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ரேட்டு படி பார்த்தீங்கன்னா 1500 தான். இதை வந்து வேறு மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு கேமிங் இயர்பட் வாங்கணுன்னா குறைந்தபட்சம் 9000 13,000 வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளாடி போனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த ரேஞ்ச் இதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். சந்திகா நண்பா, இருக்கிறது படி சொல்லிட்டேன். கீப் சப்போர்ட்டிங்.